ஊராட்சித்துறை மூலம் உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்பட்டு வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலம் இன்று நடைபெற இருக்கின்ற சொல்லியில் இந்த திட்டம் செயல்பட்டு அதில் அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மூன்றாவதாக வந்து அவங்களோட 10 லட்சம் வந்து வணிக பொறுப்புக்காக அதை டெபாசிட் இப்போ வந்து இன்னோவேஷன் கிராண்ட் ஒரு 5 லட்சம் அதில் தான் அந்த சோலார் டயர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, ஆர்டிசன் செய்யக்கூடிய தொழில்களில் ஊரக பகுதியில் என்ன தேவை இருக்குது பயிற்சிக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதே ஊராட்சிகளில் பயிற்றுநரையும் கண்டுபிடிச்சு பண்ணை பள்ளிகள் ஸோ விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் வந்து லீட் ஃபார்மர் அண்ட் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அதில் உள்ள புதுமையான மேம்படுத்துறதுக்காக ஏற்கனவே விருது கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எதெல்லாம் சந்தை வாய்ப்புகள் இருக்கிறதுக்கோ அதுக்கான துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து மாநில அளவில் ஒரு அமைப்பு இருக்குது சார். இங்கேருந்து நம்மளோட தேவைகள் இருக்குது, எங்களுக்கு இந்த குழுக்களுக்கு இல்லை இந்த தனியாருக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம மாநில அளவில் கொடுக்கும்போது அந்தந்த தொடர்புடைய தொழில் சார்ந்த பயிற்சி பிகேபி இதுல என்னன்னா இப்போ மகளிர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ₹1 இப்போ ஒரு தொழில் தொடங்குற திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணோம். இப்போ நீங்க சுய உதவி குழு உங்க மனைவியோ உங்க தங்கையோ உங்க அம்மாவோ ஒரு சுய உதவி குழு உறுப்பினர்னா அவங்க அந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பை அன்னைக்கு ஒவ்வொரு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பும் ஒரு சிறு வங்கி போல செயல்பட்டு இருக்கு. அதுல 10 லட்சம் முதல் 50 லட்சம் மாசம் 2 லட்சம் ரூபாய் சேகரமாகும் பண்ணதான் சொல்லி இப்ப நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வேணுமே கட்ட முடியலன்னா அவங்க ஒரு ஆளை மட்டும் எடுத்துட்டு நாங்க அந்த குரூப்பை இன்னொரு வேற ஒரு புது ஆள் போட்டு செயல்படுத்துறோம். அதுக்காக குழு மீதி 9 பேர் பாதிக்கப்படுறத நாங்க பார்வையிடுற பணி தான் இது. இதுல பார்த்தோம்னா நம்ம மாவட்டத்துல ஒரு 7 வட்டாரத்துல வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதுல ஒரு காயத்திட்டு பிளஸ் இந்த மதி சிறகுகள் மூலமா என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய சுய உதவி குழுக்களுக்கும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இருக்கிற சுய உதவி குழுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 35% சப்சிடி மேட்சிங் கிராண்டாக கிடைக்கும். 35% வந்து அவங்களுக்கு வந்து அரசோட மானியம் கிடைக்குது. அதனால இவங்களோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்களால கொஞ்சம் ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு ரீச் ஆகுறது.